ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான சிக்கன் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறமா இதில் கொஞ்சம் பட்டை, கிராம்பு, லவங்கம், பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையை போட்டுடலாம். அப்போ தான் அதோடய ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும். இப்போ இது பொரிஞ்சு வரும்போது 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 4-5 மிளகாய் வத்தல் வந்து கீறி போட்டிருக்கேன், ஒரு 4-5 மிளகு இதெல்லாம் சேர்த்துட்டு இது எண்ணெயில் நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு இப்போ வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் சுருள வதங்கும். இதுக்கு தேவையான உப்பை வந்து சேர்த்துக்கலாம். பாருங்கள், வெங்காயம் வந்து உங்களுக்கு நல்லா கண்ணாடி பதத்துக்கும் கொஞ்சம் கூட வெந்திருக்கும். இப்போது 2 தக்காளி வந்து ஒரு 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம தக்காளியை அரைச்சி சேர்க்கும்போது உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், இதுக்கு வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதுக்கப்புறமா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தனியாக சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமே வச்சு வதக்கி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது. அப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா சேர்த்ததுக்கப்புறமா ஒரு 1-2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு இங்கே நான் 1/2 கிலோ சிக்கனை வந்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். சிக்கனை வந்து இந்த மாதிரி நல்லா மசாலாவில் வந்து பரட்டி விடுங்க. ஸோ இந்த மாதிரி பரட்டி விடும்போது இதற்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கலாம். இதில் தண்ணி இப்போதைக்கு சேர்க்க வேண்டாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றிருக்க எண்ணெய் வந்து நல்லா உங்களுக்கு பிரிஞ்சு வருது. இப்போது ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ 1 டம்ளரில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி வந்து சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து மறுபடியும் ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வேகும். உங்களுக்கு அந்த கிரேவி வந்து திக்காக இருக்கும். இது வெங்காயம் உங்களுக்கு கரைய தான் உங்களுக்கு அந்த திக்னஸ் வந்து கொடுக்கும். கரெக்டாக அந்த சிக்கன் மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சுருந்தோன்னா போதும். இதை லோ ஃப்ளேம்லேயே குக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு அந்த கிரேவியும் நல்லா திக்காக இருக்கும். ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கலாம். இது வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சோண்டு கொத்தமல்லி. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மசாலா அரைக்காமல் ஈஸியாக செய்யக்கூடியது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் இதை சுடு சாதத்தில் அப்படியே இந்த சிக்கன் தொக்கை பசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும். இது சப்பாத்தி, ஆப்பம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். இந்த ரெசிபி நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சிக்கன் பார்த்திங்கன்னா ரைஸை வச்சுட்டு நீங்கள் சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா போதும், ரைஸ் வேகிறதுக்குள்ளாரையும் உங்களுக்கு சிக்கன் ரெடி ஆயிரும். பேச்சுலர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப ஈஸியான ரெசிபியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.